బీజేపీ ఏఐఏడీఎంకే కూటమి విజయం సాధిస్తుందని తమిళనాడులోని మదురైలో జరిగిన సభలో బీజేపీ నాయకుడు కె అన్నామలై ధీమా వ్యక్తం చేశారు. ఈ సందర్భంగా మాట్లాడుతూ రాబోయే 4 నెలలు మనం కష్టపడి పనిచేయాలని పిలుపునిచ్చారు. ముఖ్యమంత్రి స్టాలిన్ అహంకారి డబ్బు పంపిణీ చేయడం ద్వారా ఎన్నికల్లో గెలవగలనని అనుకుంటున్నాడని ఆరోపించారు. 4.5 సంవత్సరాలలో తమిళనాడులో కల్తీ మద్యం కారణంగా 85 మంది మరణించారని గుర్తు చేశారు. కరూర్లో మరణించిన వ్యక్తులు ఏం పాపం చేశారో, కరూర్లో భద్రత కోసం కేవలం 100 మంది పోలీసు సిబ్బందిని నియమించారని విమర్శించారు. மத்திய அரசின் மீது அன்பால் பாசத்தால் இருக்கக்கூடியவங்கள அரவணைக்கணும். அதற்கு தலைவருடைய யாத்திரை தேவைப்படுகிறது. எல்லா இடத்துக்கும் போகணும், பார்க்கணும். நம்முடைய தலைவர் செல்லும் பொழுது அந்தந்த பகுதியில நம்முடைய தலைவரை வரவேற்று மத்திய அரசினுடைய பயனாளிகளை எல்லாம் கொண்டு வந்து தலைவரை பார்க்க வைத்து நம்முடைய திட்டத்தில் யாருடைய வாழ்க்கையெல்லாம் மாறி இருக்கிறது அதெல்லாம் படம் பிடித்து காட்டி ஆளும் கட்சியின் மீது மாநிலத்தில் கோபத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அதெல்லாம் கேட்க வைத்து இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடித்து காட்ட வேண்டிய கடமை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனுக்கும் இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, அடுத்த 4 மாத காலம் கடுமையாக களத்தில் நீங்க இருக்கணும். மழை பனி புயல் எது வந்தாலும் கூட நம்முடைய இலக்கு நம்முடைய தலைவரை தமிழக மக்களை சந்திக்க வைப்பதற்கான எல்லா முயற்சியிலும் கூட நாம் ஈடுபட வேண்டும். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கும் பொழுது இருமாப்பாக அமர்ந்திருக்கின்றார். எங்களை எதுவும் தொட்டுவிட முடியாது, நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகின்றோம் என்று ஒரு இருமாப்பாக அமர்ந்திருக்கின்றார். அந்த இருமாப்பு எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்கின்ற ஒரு இருமாப்பு. 4.5 ஆண்டுகள்ல அதிகமாக பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கின்றோம். நாங்கள் தேர்தல் வரும் பொழுது பணம் கொடுத்து ஓட்ட வாங்கிறோம். இது ஒன்று. இரண்டாவது என்னன்னா, அவங்களுடைய இருமாப்புக்கான காரணம், நாங்க பெண்களின் பக்கமெல்லாம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம், நிச்சயமா அது வாக்காக மாறும். மூன்றாவது, அவங்களுடைய இருமாப்புக்கு காரணம், எங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய கோபத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் இங்க அங்க போகும், அந்த ஓட்டு எங்களுக்கு தான் வரும். அன்பு சொந்தங்களே, இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு கண்ணாடி கூண்டிலே அமர்ந்து கல்லெடுத்து அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கும் தெரியும், அவங்களுடைய தாயையும் தங்கச்சியும் பாதுகாக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெளியே செல்ல வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு கூட தெரியும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4.5 ஆண்டுகள்ல 88 பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்கின்றார்கள். வெறும் கள்ளக்குறிச்சியை மட்டும் பார்க்காது.